அண்மை செய்தி. மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்கு இன்று தண்ணீர் திறக்கப்படாததால் விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சுதன் இணைப்பில் இருக்கிறார். சுதன், வணக்கம். மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்கு இன்று தண்ணீர் திறக்கப்படாததால் விவசாயிகள் கண்ணீர் விழுத்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. என்ன தெரிவிக்கிறார்கள் விவசாயிகள்? முழு விவரங்கள். வணக்கம் சலோமி. மேட்டூர் அணையில் இருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்காக ஆண்டுதோறும் ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறப்பது வழக்கம். இதன் மூலம் சேலம், நாமக்கல், ஈரோடு, கரூர், திருச்சி, தஞ்சாவூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் சுமார் 16 லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. முதலில் 5.30 லட்சம் ஏக்கரில் குறுவை சாகுபடியும், அதனைத் தொடர்ந்து 8.90 லட்சத்தில் சம்பா சாகுபடியும், 4.41 லட்சம் ஏக்கரில் தாளடி சாகுபடியும் செய்யப்படுகிறது. இதில் குறுவை சாகுபடி செய்வதற்காக ஜூன் 12ஆம் தேதி முதல் செப்டம்பர் 15ஆம் தேதி வரை 125 டிஎம்சி தண்ணீர் என்பது தேவைப்படும். இதற்காக மேட்டூர் அணையிலிருந்து 99 டிஎம்சி தண்ணீரும் மீதமுள்ள தண்ணீர் பருவமழை மற்றும் நிலத்தடி நீரை கொண்டு பூர்த்தி செய்யப்படுகிறது. இதற்கு ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்க அணையினுடைய நீர்மட்டம் என்பது 90 அடிக்கு மேல், அதாவது அணையினுடைய நீர் இருப்பு 52 டிஎம்சிக்கு மேல் இருக்க வேண்டும். அப்போதுதான் பாசனத்திற்கு மேட்டூர் அணையிலிருந்து உரிய தேதியான 12ஆம் தேதி தண்ணீர் திறக்க முடியும். அதனால் மட்டுமே தான் பருவமழை கை கொடுத்து பாசனம் என்பது முழுமையாக நிவர்த்தி அடையும். ஆனால் 90 அடிக்கு குறைவாக மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இருந்து அப்போது பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டால் இடையில் அவர்களுடைய சாகுபடி கடுமையாக பாதித்து நெற்பயிர்கள் சேதமடையக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இந்த நிலையில் தற்போது அணையினுடைய நீர்மட்டம் என்பது 79.56 அடியாகவும், நீர் இருப்பு என்பது தற்போது 41.52 டிஎம்சியாக மட்டுமே இருக்கிறது. மேலும் அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து என்பதும் கூட வினாடிக்கு 540 கன அடியாகவே இருந்து வருகிறது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக தற்போது வினாடிக்கு 1000 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதன் காரணமாக அணையிலிருந்து குறுவை சாகுபடிக்காக இன்றைய தினம் தண்ணீர் திறக்க முடியாத நிலை என்பது ஏற்பட்டுள்ளது. இதனால் டெல்டா பாசன விவசாயிகள் மிகவும் கவலை அடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக நடப்பாண்டு காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தற்போது வரை மழை தீவிரமடையாததாலும் கர்நாடக அரசு தமிழகத்திற்கு திறக்க வேண்டிய தண்ணீரை தற்போது வரை திறக்காததன் காரணமாகவும் தற்போது உரிய தேதியில் அணையை திறக்க முடியாத நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக மேட்டூர் அணை கட்டப்பட்டு 91 ஆண்டுகால வரலாற்றில் இதுவரை குறித்தபடி ஜூன் 12ஆம் தேதி 20 முறையும், அதற்கு முன்பாக 11 முறையும், தாமதமாக 60 முறையும் என 91 ஆண்டுகள் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்போது அணையில் போதுமான நீர் இருப்பு இல்லாததால் நடப்பாண்டு உரிய தேதியில் தண்ணீர் திறக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி பெரிதும் பாதிக்கக்கூடிய நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக அணைக்கு நீர்வரத்து எப்போது அதிகரிக்கும், பாசனத்திற்கு தேவையான நீர் இருப்பு எப்போது ஏற்படும் என தெரியாமல் டெல்டா பாசனத்திற்காக காத்திருந்த குறுவை சாகுபடி விவசாயிகள் தற்போது மிகவும் வேதனை அடைந்திருக்கிறார்கள். எனவே விவசாயிகளுடைய வாழ்வாதார நிலைமையை கருத்தில் கொண்டு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்களுக்கு உரிய இழப்பீடு மற்றும் கர்நாடக மாநில அரசிடம் பேசி காவிரியில் தண்ணீர் பெற்றுத்தர வேண்டும் என கோரிக்கைகள் வலுத்த வண்ணம் இருக்கிறது. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி சுதன்.